ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டில் இருந்து உங்கள் உமர். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, எல்லாருக்கிட்டையுமே டார்க் கலர் பேண்ட், ஜீன்ஸ் பேண்ட் இருக்கும். இதை எப்படி ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது, அந்த டார்க் கலரை எப்படி லாங் டேர்மா நம்ம பேண்ட்ல நீட்டா வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதே போல நம்ம பிளாசம் லாண்ட்ரில பிராக்டிக்கலான லாண்ட்ரி பிசினஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். அதுவும் டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான ட்ரைனிங் கொடுக்குறோம். யாருக்கும் நீட் இருக்கு, இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க வீடியோல கொடுக்குற கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு உங்க லாண்ட்ரி பிசினஸையும் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோல போய் பார்த்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பொதுவாவே எல்லாருக்குமே டார்க் கலர் ஜீன்ஸ் பேண்ட் வச்சிருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த ஜீன்ஸ் பேண்டை எப்படி டார்க் கலர் பங்காம மெயின்டைன் பண்றது, அது எப்படிதான் நம்ம புதுசு போல மெயின்டைன் பண்றது, எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட்டை நான் இப்போ உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். எல்லாருமே டார்க் கலர் பேண்ட் எதுக்கு வாங்குவாங்க அப்படின்னா, லைட் கலர் ஷர்ட்டா இருக்கட்டும், லைட் டி ஷர்ட்டா இருக்கட்டும், டார்க் கலர் ஷர்ட் நல்ல நீட்டா ஆப்டா மேட்சிங்கா இருக்கும். அதனால எல்லாரும் விருப்பப்பட்டு டார்க் பேண்ட் வாங்குவாங்க. ஆனா அந்த டார்க் கலர் பேண்ட்டை மெயின்டைன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன் கஷ்டம் அப்படின்னா, நீங்க வாஷ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா, டார்க் கலர்ல இருந்து சாய் ஈஸியா ரிமூவ் ஆகி வெளுத்து போன மாதிரி ஆயிடும். இப்படி வெளுத்து போகாம நம்ம டார்க் கலராகவே மெயின்டைன் பண்றதுக்கு தான் ஒரு 3 மெயினான டிப் நான் சொல்றேன். இந்த டிப்பை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டுமே போதும், நீங்க லாங் லைஃபாவே அந்த டார்க் கலரை நல்லா மெயின்டைன் பண்ணி நீங்க என்ன அப்படின்னா, எப்பயுமே டார்க் கலர் பேண்ட்டை செப்பரேட்டாவே வாஷ் பண்ணுங்க. ஏன் சொல்றோம் அப்படின்னா, நீங்க டார்க் கலரோட லைட் கலர் மிக்ஸ் பண்ணீங்கன்னா டார்க் கலரோட சாயம் உங்க லைட் கலர் பட்டுரும். அதனால எப்பயுமே டார்க் கலர் பேண்ட்டை, அதுவும் ஜீன்ஸ் பேண்டா இருக்கும்போது செப்பரேட்டாவே வாஷ் பண்ணுங்க. ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னா, எப்பயுமே ஜீன்ஸ் பேண்ட்டை ரிவர்ஸ் பண்ணிடுங்க. ரிவர்ஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வாஷ் பண்ணிட்டு நீங்க வெயில காய வைக்கும் போது உங்களோட பேண்ட் ஃபேட் ஆகவே ஆகாது. அதனால எப்பயுமே பேண்ட்டை ரிவர்ஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்க. அதே போல மூணாவது டிப் என்ன அப்படின்னா, எப்படி வாஷ் பண்றது அப்படிங்கறது டிப்பை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, டிடர்ஜென்ட்டோட வாஷிங் சோடாவையும் சேர்த்து ஆட் பண்ணீங்கன்னாலே போதும், ஈஸியாவே அழுக்கு எடுத்து கொடுத்துரும், உங்களுக்கு நீட்டாவே வாஷ் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, வாஷ் பண்ணும்போது நார்மலா அலசுவோம் பாத்தீங்களா, பேண்ட் அலசும் போது 2 டீஸ்பூன் இது சாலிட் சால்ட் ஆட் பண்ணி, அது எப்படி சொல்லலாம், கல் உப்புன்னு சொல்லுவாங்க, அந்த கல்லுப்பை ஆட் பண்ணி அலசுங்க. இது எக்ஸஸா இருக்கிற டிடர்ஜென்ட்டையோ இல்ல ஃபேட் ஆகிற தன்மையோ ரிமூவ் பண்ணி கொடுத்து நீட்டா எப்பயுமே புதுசு போல மெயின்டைன் பண்ணி. பிளாக் கலர் பேண்ட் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த டிப்பையும் உங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் யாரெல்லாம் டார்க் கலர் பேண்ட், ஜீன்ஸ் பேண்ட் வச்சிருக்காங்களோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண அவங்களும் யூஸ் பண்ணா அந்த பேண்ட்டையும் ப்ராப்பரா யூஸ் போலவே மெயின்டைன் பண்ணி வைக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.